என்ன நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸரா அண்ட் உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோ வெர்ஷன் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஏர்டெலோட மை தேங்க்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இருந்து. இப்போ உங்கள் ஏர்டெல் நம்பர் போட்டு சைன்இன் பண்ணுங்கள். இப்போ சில பேருக்கு இங்கே ஒரு பாப்பப் வந்திருக்கும் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோன்னு. பட் அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே வாங்க. நீங்கள் பாருங்கள் ஏஐ அன்லாக் ஃபார் யூ இருக்கா, அதுதான் அந்த பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன். இங்கேருந்து கூட நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். பட் சில பேருக்கு இங்கேயும் அது ஷோ ஆகலைன்னா ஜஸ்ட் இங்கே மேலே வாங்க. இங்கே ரிவார்ட்ஸ் அண்ட் ஓடிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அந்த பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோன்னு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கும், செக் பண்ணுங்க. வேலிடிட்டி பாருங்கள் 12 மந்த் போட்டிருக்கு. இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோ வெர்ஷன்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ கரண்ட்டாக இருக்க டாப் ஏஐயோட மாடல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ChatGPT 4.1, ஜெமினை, கிளவுட் அந்த மாதிரி அதோட ஏஐ மாடல்ஸ்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க 1 இயருக்கு அப்புறமா சார்ஜ் ஆட் பண்ணுவாங்களா? அவங்க FAQலேயே போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இவங்களே உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இது ஆட்டோ ரினியூ ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வேறு இல்லாமல் இது யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இப்போ அது பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ பாருங்கள் ப்ரோமோ கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளைட் ஆகிடுச்சு. இப்போ சைன்இன் கேட்குது. ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதும் பாருங்கள் பெர்ப்ளெக்சிட்டி ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. இப்போதைக்கு நான் ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணுறேன். நான் அப்புறமா கூட நான் டவுன்லோட் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் என்னென்னு பக்கத்தில் ப்ரோ சிம்பிள் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ப்ளெக்சிட்டியோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி ChatGPT 4.1 மாடல் யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் இந்த சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏஐ மாடல் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட ஃபுல் டீட்டெயில் டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கடைசி இருக்க பார்த்ததுக்கு நன்றி.